Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் செந்தில்நாதன். JEE மெயின் செஷன் 1க்கான அட்மிட் கார்டு 2026க்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க 17ஆம் தேதி. இப்போ இந்த அட்மிட் கார்டை என்ன எப்படி ஃபில் பண்ணுறது, அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டருக்கு எடுத்து போக வேண்டிய பொருட்கள் என்ன, அதை கடகடன் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களோட கேண்டிடேச்சர் கேன்சல் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இதில் ஏதாவது நம்ம தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக ப்ரெசன்டேஷனுக்கு போயிடலாம். ஹவு டு ஃபில் அட்மிட் கார்டு அண்ட் இம்பார்ட்டண்ட் அட்வைசரிஸ் என்னென்ன பொருட்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அதை கடகடன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட அட்மிட் கார்டு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர், கேண்டிடேட்ஸ் நேம், ஜெண்டர், கேட்டகரி, பர்சன் வித் டிசபிலிட்டி டீடைல்ஸ் எஸ்ஆர் நோவா, அப்ளிகேஷன் நம்பர், ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி, ஸ்கிரைப் ரெக்கார்ட், இது எல்லாமே கரெக்டாக இருக்கா. பர்டிகுலர்லி ரோல் நம்பர், உங்கள் நேமு, அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த், இந்த மூணும் கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோகிராஃப், அதாவது ஃபோட்டோவில் லைவ் கேப்சர் பண்ணியிருப்பீங்களா, அது இங்கே இருக்கும். நீங்கள் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அது இங்கே இருக்கும். இங்கே ரோல் நம்பர் பார்கோடு எல்லாருக்கும் இருக்கும். இங்கே ஒரு QR கோடு இருக்கும். அதுக்கடுத்து அப்ளைட் ஃபார் என்ன பேப்பர்னு இங்கே இருக்கும். உங்களுக்கு என்ன டேட்டில் எக்ஸாம் நடக்குதுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்த ஷிஃப்ட்டு எக்ஸாம் என்னைக்கு, மார்னிங் ஷிஃப்ட்னா ஷிஃப்ட் 1, ஆஃப்டர்நூன் அப்படின்னா ஷிஃப்ட் 2 நடக்கும். டைம் முதற்கொண்டு அவங்க சொல்லியிருப்பாங்க 9 AM to 12 noon அப்படின்னு. அதே போல் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபஸ்ட் பேஜ்லேயே அண்டர்டேக்கிங்கில் ஐ அப்படின்னு போட்டு உங்கள் நேமு, உங்கள் வீட்டு அட்ரஸ்லாம் போட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. இதில் கேண்டிடேட்ஸ் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் என்ன ஃபோட்டோ அப்லோட் பண்ணீங்க, ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சு ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸில் எடுத்திருப்பீங்க, அந்த ஃபோட்டோவை இங்கே நீங்கள் ஒட்டணும். எப்போ, எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே. எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் ரீச்சிங் த சென்டர், எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்லேயே இதை நீங்கள் ஒட்டிடணும். அடுத்து கேண்டிடேட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இதுவும் வீட்லேயே நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதாவது இடது கை கட்டை விரல் இம்ப்ரெஷன் வச்சுட்டு போயிடணும் ஸ்டாம்ப் பேடில் வச்சு. ஓகே. அதற்கடுத்து கேண்டிடேட் சிக்னேச்சர், இதை நீங்கள் வீட்டில் போடக்கூடாது. எக்ஸாம் சென்டர் போயிட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் இன்விஜிலேட்டர் இங்கே நீங்கள் சைன் போடணும். வீட்டில் சைன் போட்டுறாதீங்க. ரெண்டு தான். ஒன்று பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வித் ஒயிட் பேக்ரவுண்டோட ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க, அதை இங்கே ஒட்டுறீங்க. ரெண்டாவது உங்கள் லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் வைக்கிறீங்க. ஆனால் சைன் போடக்கூடாது. நீங்கள் இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் சைன் பண்ணணும். டு பி சைன்ட் ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்விஜிலேட்டர்னா எக்ஸாம் சென்டரில் உங்கள் எக்ஸாம் ஹாலில். ஓகே. இப்போது நீங்கள் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கேண்டிடேட்ஸில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு சிம்பிள் டிரான்ஸ்பரண்ட் பால் பாயிண்ட் பென் எடுத்துகிட்டு போகலாம். அட்மிட் கார்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து A4 சைஸ் சீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்புறம் ஒரு ஐடி ப்ரூஃப். இந்த ஐடி ப்ரூஃப் ஆன்லைன் அப்ளிகேஷனில் என்ன நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதுதான். அதாவது ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு, பேன் கார்டுனா பேன் கார்டு, அதே போல் ஓட்டர் ஐடினா ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்னா பாஸ்போர்ட். நீங்கள் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு அப்லோட் பண்ணியிருப்பீங்க அப்ளிகேஷனில், அதை தான் எடுத்துகிட்டு போகணும். ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ரெட் கலரில் இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம், பார்த்துக்குங்க. ஸோ இந்த 5 விஷயங்கள் எல்லாரும் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஒருவேளை ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க ஒரு அந்த PWD சர்டிஃபிகேட் தேவையானதை எடுத்துகிட்டு போவாங்க. அதே போல் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போக மறந்துடாதீங்க. இது அட்டண்டன்ஸில் போய் ஒட்டணும். நீங்கள் அட்மிட் கார்டில் ஒட்டுறது ஒரு ஃபோட்டோ, கையில் இன்னொரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும், மறந்துடாதீங்க. ஸோ பிஃபோர் ரீச்சிங் த சென்டர் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் என்டர் த ரெக்வயர்ட் டீடைல்ஸ் இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கடைசியாக இருக்கும், அது பார்த்துக்கலாம். The candidates are advised to bring photo ID proof as uploaded in the online application at the time of registration. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ என்ன ஐடி ப்ரூஃப் அப்லோட் பண்ணீங்க அதை தான் எடுத்துகிட்டு போகணுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. அதற்கடுத்து இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் தான். ரஃப் ஷீட் இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் அவங்களே கொடுப்பாங்க. வேறு எதுவுமே அலோடு இல்லை. அவங்க சொல்லியிருக்க இந்த 5 பொருள் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்னா இந்த 5 பொருளோட அவங்களோட சர்டிஃபிகேட், ஃபிசிக்கலி சேலஞ்ச் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனோம், அவ்வளோதான்.
ஓகேங்களா? இப்போ நல்லா பார்த்துக்குங்க. டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், பால் பாயிண்ட் பென் 1, ஃபில்ட் இன் அட்மிட் கார்டு A4 ஷீட்டில் எடுத்திருப்பீங்க. அப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கையில் எடுத்துகிட்டு போகிறீங்க. அதாவது அட்மிட் கார்டில் ஒரு ஃபோட்டோ ஒட்டிடுறீங்க, கையில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறீங்க. ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரிஜினல் ஜெராக்ஸ் கிடையாது. ஸோ இந்த 5 எல்லாருக்கும் காமன். ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குரிய சர்டிஃபிகேட் 6வது தான் எடுத்துகிட்டு போவாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 5 டாக்குமெண்ட்ஸ், அதாவது வாட்டர் பாட்டில், பால் பாயிண்ட் பென், அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு பிரிண்ட் அவுட் போட்டு, அதே போல் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எக்ஸ்ட்ராவாக கையில் எடுத்துகிட்டு போகணும். ஒரு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் என்ன நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது அப்லோட் பண்ணீங்க அதை தான் எடுத்துகிட்டு போகணும். அதே போல் கேண்டிடேச்சர் ஹேஸ் பீன் கேன்சல்டு அண்ட் கேண்டிடேட்ஸ் ஹேவ் பீன் debarred for 3 years from appearing in the examination. என்னது நிறைய கேசஸில் ஏன் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ அதாவது இவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணலன்னா கேண்டிடேச்சரை கேன்சல் பண்ணிடுவாங்க, கிரிமினல் ப்ரொசீடிங் பண்ணுவாங்க, ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் உங்கள் மேலே எடுப்பாங்க, சிபிஐ என்கொயரி கூட வைப்பாங்க தவறுதலில் ஈடுபடுறவங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓவர் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அவங்க எப்படி மானிட்டர் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம பேனிக்காக தேவையில்லை. நீங்கள் எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதே போல் நீங்கள் கிளியர் ரீசன்ட் அப்லோடட் ஃபோட்டோகிராஃப் தான் எடுத்துகிட்டு போகணும். ஃபோட்டோகிராஃப் புவர் குவாலிட்டியாக இருக்கக்கூடாது. NTA ஸ்க்ரூட்டினைசஸ் எவ்ரி கேண்டிடேட் சப்மிட்டிங் மல்டிபிள் அப்ளிகேஷன். நிறைய அப்ளிகேஷன் ஒரு கேண்டிடேட்டே போட்டாங்கன்னா அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும். கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஆக்குபை ஒன்லி த சீட்ஸ் அலாட்டட் டு தெம். அவங்க நம்பர் உள்ள எக்ஸாம் ஹாலில் என்ன அலாட் பண்ணியிருக்காங்களோ அங்கே தான் போய் உட்காரணும். கேண்டிடேட்ஸ் மஸ்ட் நாட் மூவ் டாக், இதெல்லாம் பண்ணக்கூடாது. பயோ பிரேக்ஸ் ஃப்ரிஸ்கிங் பயோ பிரேக்னா யூரின் போகிறது, டாய்லெட் போகிறது, தண்ணி குடிக்க போகிறது, அதெல்லாம். ஸோ நீங்கள் போகும்போதும் பயோமெட்ரிக்ஸ் அண்டு ஃப்ரிஸ்கிங்னா அந்த செக் பண்ணுவாங்க. வரும்போது திருப்பி உள்ளே வரும்போது செக் பண்ணுவாங்க. பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் வில் பி டேக்கன் எகெயின் ஆஃப்டர் த பயோ பிரேக். திருப்பி அந்த அட்டண்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் பிரேக் போயிட்டு திருப்பி வந்தீங்க அப்படிங்கிறது. ஆல் எக்ஸாமினேஷன் டாக்குமெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன் ஃபார் மேனிப்புலேஷன். ஸோ எக்ஸாமுக்குன்னு கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் திருப்பியும் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. கேண்டிடேட்ஸ் மஸ்ட் நாட் கிரியேட் அப்டக்கிள்ஸ் இன் த ஸ்மூத் கண்டக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன். எக்ஸாம் நடக்கும்போது நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஸ்கிரைப் அக்கம்பனிங் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் நாட் சால்வ் கொஷின்ஸ். ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண வர ஸ்கிரைப் அவங்களுக்கு எந்த விதத்துலையும் கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்து டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபார் நான் ஆதார் கேண்டிடேட்ஸ். உங்களோட ஐடி ப்ரூஃப் ஆதாராக இல்லது நீங்கள் ஆதார் வெரிஃபிகேஷன் ஆகலை, ஏதோ ஒரு காரணத்தினால 10th மார்க் ஷீட்டில் இந்த மாதிரி நேம் ஆதாரில் இல்லைன்னா உங்கள் ஆதார் வெரிஃபை ஆகிருக்காது. அப்போ ஆதார் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் ஆதார் கேண்டிடேட்ஸ் இந்த ஃபார்மேட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் அட்மிட் கார்டோடு எடுத்துகிட்டு போகணும். ஆதார் வெரிஃபைடு கேண்டிடேட், நான் ஆதார் வெரிஃபைடு கேண்டிடேட்ஸ் எல்லாருமே இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்குங்க. எடுத்துட்டு ஃபில் பண்ண முடியாது. நான் ஆதார் வெரிஃபைட் கேண்டிடேட்ஸ் ஃபில் பண்ண தேவையில்லை. சும்மா இதை எடுத்துகிட்டு போங்க, அவங்கக்கிட்ட கேட்டுட்டு வெளியே அவங்க கூட வருவாங்களா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம். பட் இந்த இடத்துல நான் ஆதார் கேண்டிடேட்ஸ் எதனால் உங்களுக்கு ஆதார் கார்டு வெரிஃபை ஆகலை அப்படிங்கிற ரீசனை, இந்த 4 ரீசனில் ஒரு ரீசனை நீங்கள் டிக் பண்ணணும். ஓகே, மோஸ்ட்லி இன்கரெக்ட் இமேஜ் அப்லோடட் வித் த அப்ளிகேஷன் ஃபார்மாக இருக்கலாம், அல்லது உங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, நேமில் மிஸ்டேக் இருந்ததுன்னா அதர்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த 3 இல்லை அப்படின்னா இமேஜ் தான். இந்த 3மே இமேஜில் ஏதாவது ப்ராப்ளமாக அப்படின்னா மொதல் 3க்குள்ளே ஒன்று வரும். இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எரராதுன்னா 4வது வரும். ஸோ நான் ஆதார் கேண்டிடேட்ஸ் இதை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஆதார் வெரிஃபைடு கேண்டிடேட்ஸ் இதை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போக தேவையில்லை. பட் ஸ்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க. அங்கே எக்ஸாமினர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆதார், அதாவது அப்ளிகேஷன் அட்மிட் கார்டு எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ JEE Main 2026 செஷன் 1 அட்டன் பண்ண போகிற எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. அட்மிட் கார்டு ஜெராக்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஒரு வாட்டர் பாட்டில் 500 ml ப்ரிஃபரபிளி டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் வாங்கிக்கோங்க. ஒரு டிரான்ஸ்பரண்ட் பால் பாயிண்ட் பென் வாங்கிக்கோங்க. ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் என்ன அப்லோட் பண்ணிங்க, ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு, பேன் கார்டுனா பேன் கார்டு, பாஸ்போர்ட்னா பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடினா ஓட்டர் ஐடி, என்ன நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது அப்லோட் பண்ணிங்க உங்களோட ஐடி ப்ரூஃபாக அதை எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா எடுத்துக்குங்க.
அதாவது உங்களோட அட்மிட் கார்டில் ஃபஸ்ட் பேஜில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வீட்லேயே ஒட்டிக்குவீங்க. அது இல்லாமல் இன்னொரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கையில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அது எக்ஸாம் ஹாலில் போய் உங்களோட அந்த அட்டண்டன்ஸ் ஷீட்னு உள்ளே ஒன்று கொடுப்பாங்க, அதில் நீங்கள் ஒட்டணும் எக்ஸாம் சென்டரில். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் அப்லோட் பண்ண பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும். உங்கள் அட்மிட் கார்டில் வந்தது லைவ் கேப்சர் பண்ண ஃபோட்டோவாக இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதா அப்லோட் பண்ண கிளியரான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். அதில் எந்த கன்ஃபியூஷனும் உங்களுக்கு வேண்டாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.